ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பைத்தானில் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அது மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, எல்லாத்தையும் நான் வந்து தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். ஸோ இந்த ஃபில்டர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம வந்து நான் இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அந்த லிஸ்ட்டில் வந்து செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்லேருந்து ஈவன் நம்பர்ஸை மட்டும் கடைசியாக நம்மளுக்கு அவுட்புட்டில் கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதனால் நான் வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த லிஸ்ட்டில் 1 to 10 நம்பர்ஸை வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 10 நம்பர்ஸை கொடுத்துட்டு இந்த நம்பர்ஸில் இருக்கிற வேல்யூ தான் ஒவ்வொரு வேல்யூவையும் நான் வந்து கம்பேர் பண்ணி அதில் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எடுக்க போகிறேன். அப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம், ஈவன் நம்பர்ஸ் தான் ஈஸியாக நம்ம வந்து ஒரு லூப் போட்டு லூப்பை ஐட்ரேட் பண்ணி அந்த லூப்பில் இருந்து வர ஒவ்வொரு நம்பரையும் மாடுலோ டிவிஷன் பண்ணி கம்பேர் பண்ணி ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர், இல்லாட்டினா ஆட் நம்பர்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாமே. அது என்ன ஃபில்டர் ஃபங்க்ஷனில் ஸ்பெஷலாக பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறேன் அது என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கடைசியில் கண்டிப்பாக புரியும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். டெஃப் ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்புட் அக்செப்ட் பண்ணுது. அந்த இன்புட் அக்செப்ட் பண்ணுறதை நான் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டேட்டான்னு வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இஃப் டேட்டா மாடுலோ 2 இஸ் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுறேன். அப்படி செக் பண்ணும்போது அது ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ரிட்டன் ட்ரூன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படி இல்லை அது வந்து 0 ரிட்டர்ன் பண்ணலை, வேற ஏதோ ஒரு நம்பரை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா ரிட்டன் ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் நினைக்கலாம், இது என்ன நம்ம ஜஸ்ட் ரிட்டன் ட்ரூ ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது எப்படி அந்த நம்பரை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னா இது ஜஸ்ட் ரிட்டன் ஜஸ்ட் ட்ரூ ஃபால்ஸ் தானே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், எப்படி அந்த நம்பர்ஸ் வருங்கிற ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ அதுக்குள்ள ஆன்சரை தான் நம்ம வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் என்னோட ஃபங்க்ஷனை நான் எழுதிட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஸோ ஃபில்டர் ஃபங்க்ஷன்ன்றது அது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது அது சம் டேட்டா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நான் அதை வந்து என்ன பண்ணிங்கன்னா ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ ஆன்சர்ஸ் ஈக்குவல் டு ஃபில்டர் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபில்டர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஒன்று நம்ம கால் பண்ண போகிற ஃபங்க்ஷனோட நேம், இன்னொன்று அந்த ஃபங்க்ஷன் என்னென்ன ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கால் பண்ண போகிற ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்குறேன், ஃபில்டர் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது என்ன ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். அந்த ஆர்குமெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். ஸோ இட்ரபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு, டிக்ட்டு, செட்டு அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவுமே அந்த ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணும். ஸோ பாஸ் பண்ணி ஒவ்வொரு நம்பரும் வந்து அது டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி ட்ரூ ஃபால்ஸ் மட்டும் இந்த ஃபில்டர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஃபில்டர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, அது ஒவ்வொரு ஆர்குமெண்ட் ஆஃப் கால் பாஸ் பண்ணதில்ல, அந்த பாஸ் பண்ணும்போது அது எந்த ஆர்குமெண்ட், எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் 1 அப்படிங்கிற ஆர்குமெண்ட் பாஸ் ஆகுதுன்னா அந்த ஆர்குமெண்ட்டுக்கு ரிசல்ட் வந்து ட்ரூ வந்திருக்கா ஃபால்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கும். ஸோ 1 பாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ரிட்டர்னில் வந்து ஃபால்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ அப்போ அதை வந்து ஒமிட் பண்ணிடும். அடுத்து 2 அனுப்போம். ஸோ 2 அனுப்பும்போது அதை அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்க்கும். ஸோ 2 பாஸ் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். அப்போ அந்த வேல்யூ எடுத்துக்கும். ஸோ இந்த ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ற ட்ரூ வேல்யூவை மட்டும்தான் எடுத்துக்கும், ஃபால்ஸை எடுத்துக்காது. ட்ரூ அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் இதை தான் வந்து எடுத்துக்கும். ஸோ அது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும்போதெல்லாம் இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் எதுக்கெல்லாம் ட்ரூ வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டா, ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதுதான் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் ஆன்சர்ஸ் கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்ட். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக பிரிண்ட் பண்ண முடியாது. ஒன்று நம்ம லூப் போட்டு ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். நம்ம எப்படி வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டேரெக்டாக லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ என்னோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 அப்படிங்கிறது வந்துருக்குது. ஸோ 2, 4, 6, 8, 10 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா ஒரு ஈவன் நம்பர்ஸ். அந்த கொடுத்துருக்கான அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்கிற செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸை மட்டும் நம்ம இப்போ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். எப்படி எது மூலமாக எடுத்துருக்கோம்னா இந்த ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற ட்ரூ வேல்யூவை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும், ஃபால்ஸ் வேல்யூவை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இதுதான் ஃபில்டர் ஃபங்க்ஷன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபில்டர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.